அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் குலதெய்வத்தின் அருளால் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு நடக்க இருப்பத குலதெய்வத்தின் அருளால் முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த ஆவணி மாதத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தில் இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கிறார். அதோடு மட்டுமல்லாது புதன் உச்சம் பெறுகிறார், சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல நல்ல மாறுதல்கள் நடைபெற இருப்பதால் இந்த ஆவணி மாதத்தில் மிக சிறப்பான சாதகமான வாய்ப்புகளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களின் அருளும் குலதெய்வத்தின் அருளால் இந்த வேளையில் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாக வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீரென சில மாற்றம் ஏற்பட்டாலும் அவை முன்னேற்றம் நிறைந்தவையாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. கடன் சுமை மிக பெரிய அளவில் குறையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் குலதெய்வத்தின் அருளால் நிறைவாக கிடைக்க போகிறது. வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தெல்ல தெளிவாக குலதெய்வத்தின் அருளால் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சூரியன் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுப விரயம் அதிகரிக்கும், லாபம் உயரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குவது போன்ற பல நல்ல மாற்றம் கிடைக்கும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களோ அந்த நேரத்தில் அந்த வேலையை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் குலதெய்வத்தின் அருளால் பல விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து செயல்படுத்துவதால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. சில சாதகமற்ற நிகழ்வுகளாக பார்க்கப்படுவது குழப்பம் அதிகரிக்கலாம். சுகஸ்தானத்தில் ராகுவுடன் சுபபார்வை கிடைக்கும் போது கேதுவுடன் மிக வலுவாக சூரியன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே விரயம் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு, பயணங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நன்மை நிறைவாக உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே திட்டமிட்டபடி பல பணிகளை கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்குவது மட்டுமல்லாது மன நிறைவு செய்யக்கூடிய வகையில் பல பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். தேவையற்ற அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்ப்பதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் லாபத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் நிறைந்த தனலாபத்தை பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. திருக்கணிதத்தின்படி லாபத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய
சனியின் அமைப்பால் அனுகூலமாக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சனியின் அமைப்பை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் போது எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகைகள், தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி. லாபத்தை பல மடங்கு உயர்த்த கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. ஏற்றுமதி, இறக்குமதி துறை உட்பட பல துறைகளில் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் ரீதியாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தாலும் அவை அனைத்தையும் முன்னேற்ற பாதையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ராகுவின் அமைப்பால் கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அவருடன் இணைந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருப்பதால் சில எதிர்மறையான சிந்தனைகளும் மனக்குழப்பமும் அதிகரிக்கலாம். எனவே இந்த வேளையில் அதுபோன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருங்க. ஆனால் சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் திட்டவட்டமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் இடத்தில் வலம் வருகிறார். 5ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் 4ஆம் இடத்திலும் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனினுடைய இந்த அடுத்தடுத்த மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வலுவாக அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் மிக முக்கியமான 2 இடங்களில் வலம் வர இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை காரிய தடையின்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் லாபம் நிறைந்தவையாக அமையும். மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. பல அரிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குலதெய்வத்தின் அருளால் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குலதெய்வத்தின் அருளால் மிக பெரிய அளவில் சங்கடம் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் மிகவும் வலுவாக 5லிருந்து யோகஸ்தானமாகிய 6ல் நுழைகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியையும் அரசாங்க ஆதரவு கிடைப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிலம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 என 3 இடங்களில் வலம் வர போகிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் மட்டுமல்ல 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். எனவே அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் உறுதியாகவே குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்து நடக்க போகக்கூடிய நிகழ்வை என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.